தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பலி எண்ணிக்கையானது 16ஆக உயர்ந்துள்ளது. விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 16ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 16ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சத்தியமூர்த்தி, மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்ற பகுதி அந்த கள்ளக்குறிச்சி நகரத்திற்கே ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதாவது இந்த கருணாபுரம் என்ற பகுதியில் தான் நீதிமன்றம், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்ட மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள்லாம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த கருணாபுரம் இருக்கிறது. அந்த பகுதியில தான் விஷசாராயம் நேற்று நள்ளிரவு விற்றதாக கூறப்படுகிறது. அந்த விஷசாராயத்தை அருந்தியவர்களில் இதுவரை ஒரு 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதாவது இதுவரை சுரேஷ், பிரவீன், மற்றொரு சுரேஷ், சேகர், மணிகண்டன், மணி, தனகோட்டி, ஆறுமுகம், இந்திரா, கிருஷ்ணமூர்த்தி, நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணி, டேவிட், வடிவு, கந்தன் ஆகிய 16 பேர் இதுவரை அந்த விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த விஷசாராயம் அருந்தி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்போது 16ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது இந்த உயிரிழந்தவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை போன்ற இடங்களிலே இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த மேற்கண்ட மருத்துவமனைகள்ல தொடர்ந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.